Hello friends, welcome back to our channel Purple Designers. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரோப் ஸ்டிச் வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ ரோப் ஸ்டிச் வந்து ஜர்தோசி வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஜர்தோசி நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜர்தோசி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கும். ஸோ இதை நம்ம ஒர்க் பண்ணும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கு 2 எண்ட்ஸும் வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜர்தோசியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிசர் வச்சு கட் பண்ண முடியாது. ஸோ கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து கட் ஆகாது. ஸோ நம்ம எப்பவுமே கட்டரை வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக வரும். அண்ட் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ மிஷின் த்ரெட்டை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஸ்டிச்சுக்கான நீடில் பார்த்திங்க அப்படின்னா பீட்ஸ் நீடில் எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த பீட்ஸ் நீடிலில் வந்து ஜர்தோசியை லோட் பண்ணிக்கிட்டு ஸோ மிஷின் த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கீழேருந்து நம்ம த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு நீடில் வழியாக எடுத்துகிட்டு ஸோ அதுலேருந்து ஒரு ஜர்தோசியும் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் கொடுப்போம். ஸோ நான் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு செயின் போடுறேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக். அதுக்கப்புறம் வந்து நம்ம போட்டிருக்க ஜர்தோசியை லைட்டாக நம்ம நீடிலால் கொஞ்சம் நகர்த்திட்டு அதில் வந்து கரெக்டாக ஆஃப் ஜர்தோசியில் ஒரு ஸ்டிச்சு அண்ட் ஒரு லாக் கொடுத்துட்டு அடுத்த ஜர்தோசியை வந்து நம்ம அங்கேயே வந்து லோட் பண்ணிக்கணும். லோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் அதே ப்ராசஸ். ஸோ இப்போ கொடுத்த ஜர்தோசியில் வந்து லைட்டாக நம்ம நீடலால் மூவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு கீழே இருக்க லைனில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் கொடுத்துட்டு திரும்ப அந்த நூலில் வந்து ஜர்தோசி லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரேமில் எந்த அளவுக்கு நம்ம கிளாத்தை வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோமோ ஸோ அந்தளவுக்கு கிளாத் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ அப்போ தான் கிளாத் டைட்டாக இருந்தால் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ த்ரெட்டில் வந்து நம்ம ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு ஸோ ரொம்ப நெருக்கமாக வந்து பக்கத்தில் ஸ்டிச் போடாமல் லைட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வரும். ரொம்ப நெருக்கி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் போட முடியாது. அண்ட் இந்த ரோப் ஸ்டிச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு கிராண்ட் லுக் கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம எப்போவுமே கொடுக்குற மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் யூனிக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிராண்டாக தெரியும். நான் யூஸ் பண்ணியிருக்க கிளாத் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் பாப்லின் கிளாத்து. ஸோ இதில் வந்து நல்லா கிளியராக தெரியும் அப்படின்றதுக்காக இந்த கிளாத் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரோப் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து நான் இன்னொரு டபுள் கலர் வந்து கொடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் அதாவது முன்னாடி போட்ட ஸ்டிச்சை விட ஸோ ஜர்தோசி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக ப்ளஸ் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டிச்சுக்கான டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.